ஹாய் மக்களே, வணக்கம். இது நித்திய மல்லின்னு சொல்லிட்டு அதுவும் கொடியில் வளர்கிறது தான். நல்ல உயரமாக மொட்டை மாடி வரைக்கும் வளர்த்து விட்டாலுமே அழகாக போகும். இந்த மல்லி ரொம்ப டிமாண்டில் இருக்குது. எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இதில் தான் வருது. இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஸ்டெம் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். எங்களோடதில் ஸ்டெம் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஆல்சோ. ஜஸ்ட் லைக் தட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எடுத்தோம், மடித்தோம், அப்படி ஒட்டினோம், கம் போட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. நான் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பேர் ஸ்டெம் மேக்கிங் ப்ராசஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்குறீங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ ஆம் சென்டிங் யூ ஹவு த ஸ்டெம் மேக்கிங் ப்ராசஸ் கோயிங் ஆன். இட்ஸ் அ டீடியஸ் ப்ராசஸ், லென்த்தி ப்ராசஸ். கமர்ஷியலாக பண்ணும்போது இட் இஸ் நாட் பாசிபிள் டு டூ திஸ். ஆனால் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி கொடுக்கணும். நமக்கு காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகும், இது பண்ணுறதுக்கு டைமும் ஜாஸ்தி ஆகும், லேபர் சார்ஜஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்படி தான் இந்த ஸ்டெம் மேக்கிங். ஒரு உள்ள 1 mm ஃபோம் ஷீட் வச்சுட்டு அண்ட் வி ஆர் ஃபோல்டிங் இட் வித் இந்த மாதிரி டேப், மாஸ்கிங் டேப் போட்டு தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணுற மெத்தடும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். அப்போ அடுத்தும் அதே மாதிரி செகண்ட் ஃபோல்டும் ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். அப்போ தட்டையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணாதான் அது ஒரு ரவுண்ட் ப்ராசஸாக மாறும். அப்போது சுருக்கம் இல்லாமல் ரோல் பண்ணணும். பிகாஸ் கலரிங் பண்ணும்போது மேலே வந்து மாஸ்கிங் டேப்பில் சுருக்கம் இருந்தது அப்படின்னா திப்பியாக இருக்கும், கலரிங் வந்து ஈவனாக இருக்காது. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸில் தான் வரும், எடுத்த உடனே வராது. ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதே மாதிரி இது 1 inch நம்ம கட் பண்ணணும். 1 inch கட் பண்ணும்போது நம்ம கையில் அந்த கோடு இருக்கிற அளவுக்கும் வெளியில் தெரியறதுக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ்லேயும் 1 inch வந்து நம்ம பிகினிங்லேருந்து கரெக்டாக எடுக்கணும். உள்ளே வைக்கிற ஸ்டெம்மை ஒருக்கா செக் பண்ணணும், அதுக்கப்புறம் டேப்பை ஒருக்கா 1 inch செக் பண்ணணும், அதுக்கப்புறம் ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி அதில் டிஃப்ரென்ஸ் இருக்காங்கிறதையும் பார்த்து செக் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் திஸ். ஏன்னா ஸ்டெம் ஈக்குவலாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். அப்போ தான் கட்டும்போது எந்த குந்துமாக இல்லாமல் ஈவனாக வரும். அண்ட் எந்த குந்து மீன்ஸ் அன்ஈவன். ஸோ சாரி டு யூஸ் சச் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு செகண்ட் டைம் காமிச்சிருக்கேன். செக் இட் அவுட் ஹவு டு மேக் இட் வெரி கிளியர். இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ அ குவாலிட்டி ப்ராடக்ட், ஜஸ்ட் மேக் இட் அவுட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் திங், இந்த மாதிரி ஒரு டெஸ்பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஒரு UK ஆர்டர் போயிட்டுருக்கு. ஸ்டெம் கலரிங்கும் அதே மாதிரி தான். நாங்கள் வி ட்ரை டு பிரிங் ஆலிவ் க்ரீன் ஆன் அவர் ஓன். தனியாக பாட்டில்ஸ் பண்ண மாட்டோம். வி ஹாவ் அவர் ஓன் மிக்சர்ஸ். நீங்கள் எந்த கூகுள் அவுட் பண்ணாலும் யூ ஹேவ் த கலர் சாய்ஸஸ், யூ கேன் மேக் இட் அவுட். இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் கட் பண்ணுறது மாத்திரம் உள்ளே வைக்கிற மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளார் வந்து பஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் போட்டு ஹோல் போட்டுட்டு அந்த ஸ்டெம்மை உள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கம் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வர எக்ஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த சூடு இருக்கும் போதே அதை ஃபோல்ட் பண்ணால் தான் சரியாக பிடிக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவும் ஒட்டவும் கூடாது. அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கும் 2 தடவை உங்களுக்கு கம் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போது ஸ்டிக்கு எக்காரணத்தை கொண்டும் வெளியில் வராது. ஸோ இட் வில் பி டேக்ஃபுல்லாக உள்ளே வந்து அழகாக டைட்டாக ஃபோல்டாக இருக்கும். எப்போ இழுத்தாலும் அது வராது. ஸோ கைண்ட்லி follow these instructions for good quality of product. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணுறோம். இன்னொருக்கா பார்த்துக்கோங்க. செகண்ட் டைம் அந்த ஸ்டிக்கை டூத்பிக்கை கம்ப்ளீட்டாக உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். ஸோ யூ கெட் த சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ பண்ணணும், உள்ளே வச்சுட்டு க்ளூ பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் திருப்பி அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் கம் பண்ணணும். லெஃப்ட் ஒரு ஃபோல்டு, ரைட் ஒரு ஃபோல்டு மடிக்கணும். மடிச்சுட்டு எக்ஸஸாக வர்ற அந்த க்ளூலேருந்து வர நூல் எல்லாத்தையும் கையோடு எடுத்துருங்க. இல்லாட்டி அது அப்படியே அசிங்கமாக எல்லா ஃப்ளாஸ்லேயும் அது ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் ஒன்லி. அதனால் அக்கறையாக பண்ணுங்கள், நல்லா வரும். டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட் வில் கம் குட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வேணும், இப்படி தான் எனக்கு ஸ்டெம் வேணும், இந்த கலரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே நாங்கள் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். நித்திய மல்லி இது நம்ம கொடி முல்லை மாதிரி, இது ஒரு முல்லை டைப்பு தான். இதை நித்திய மல்லின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச். வேணுங்கிறவங்க கொடுத்துருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணுங்கள்.